Hello everyone, நான் உங்கள் ஆட்னா அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஆட்னாஸ் கிச்சன். இந்த ஹாட் சம்மரில் நம்ம வெளியிலேருந்து ஜூஸ், ஐஸ்கிரீம், சார்பெட்ஸ் அப்படின்னு விதவிதமாக வாங்கி சாப்பிட்றோம் நம்மளை கூலாக வைக்கிறதுக்குன்னு. ஆனால் அது நம்ம பாடிக்கு ரொம்பவே அன்ஹெல்தி. ஸோ வீட்டிலையே எப்படி சார்பெட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சீசனில் ஈஸியாக கிடைக்கிற மேங்கோ வச்சு தான் பண்ண போகிறோம். வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், உங்களால் கூட இதை வீட்டில் ட்ரை பண்ண முடியும். வாங்க மேங்கோ சார்பெட்குள்ளே போயிடலாம். 2 ரைப்ட் மீடியம் சைஸ்டு மேங்கோஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி க்யூபாட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எல்லா க்யூப்டு மேங்கோஸையும் ஆட் பண்ணி அதை லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு அதை மூடிட்டு 8 hours ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பிளேட் வச்சு அதை கமுத்திக்கோங்க. ஈஸியாகவே வந்துடும். ஆனால் அதை கட் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம். இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ஏன்னா நான் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் நைஃப் வச்சு ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் எல்லா மேங்கோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 1.5 tablespoon ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே உங்கள் மேங்கோவுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேஸ்டர் சுகரில் 3 teaspoon போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸியோட மூடியை வச்சு மூடி அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி உங்களுக்கு மிக்ஸிக்கு அரைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2-3 பேட்சாக போட்டு அரைச்சிட்டு கடைசியில் எல்லாத்தையும் ஒரே பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் என்னோடய ஸ்பேட்சில் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக இருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ண பிறகு லிட் போட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடிட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 3 to 4 hours போல் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூப் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கூப் வச்சு ஸ்கூப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்கூப்பை காணோம், அதனால நான் குழிக்கரண்டி இருக்குல்ல அதை வச்சு ஸ்கூப் பண்ணிக்கிடுறேன். இப்போ அதை ஸ்கூப் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு அதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் மின்ட் லீவ்ஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம், இல்லைனா கொரியாண்டர் லீவ்ஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு மேங்கோனாலே ரொம்ப பிடிக்கும், அதனால் என்னமோ தெரியல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.